கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சந்தூர் கிராமத்தில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது மஞ்சு விரட்டு வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்போம். பிரகாஷ், மஞ்சு விரட்டில் மொத்தம் எத்தனை காளை மாடுகள் பங்கேற்றுள்ளன? பிரகாஷ், அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி வட்டத்தில் உள்ள சந்தூர் கிராமத்தில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு பிறகாக இன்று மஞ்சு விரட்டும் திருவிழாவானது தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த மஞ்சு விரட்டு போட்டியானது தற்போது நடைபெற இருக்கிறது. இதற்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதியிலிருந்து ஏராளமான காளைகள், அதாவது 100க்கும் மேற்பட்ட காளைகள் தற்போது வரை பங்கேற்றுள்ளன. இதனை காண்பதற்காக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு கிராம பகுதியில் மட்டுமின்றி அண்டை மாநிலம் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதியிலிருந்தும் ஏராளமானோர் இந்த பகுதியில் திரண்டு இதனை காண்பதற்காக இங்கு குவிந்திருக்கிறார்கள். மேலும் அது மட்டும் இல்லாமல் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை முதல் மஞ்சு விரட்டு திருவிழாவாக இது அங்கீகாரம் இது வழங்கப்பட்டிருக்கு. முதல் அனுமதி பெற்று நடைபெறக்கூடிய இந்த மஞ்சு விரட்டு போட்டியை தற்போதைய நிலவரப்படி லட்சக்கணக்கானோர் தற்போது இங்க பார்வைக்காக குவிந்துள்ளனர். பிரகாஷ், இப்ப 35 ஆண்டுகளுக்கு பிறகு அனுமதி பெற்று முதன்முறையாக மஞ்சு விரட்டு போட்டிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சந்தூர் கிராமத்தில் நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு அந்த பகுதியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் பத்தி சொல்லுங்க பிரகாஷ். நிச்சயமாக தற்போது கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் இங்கு அனுமதி வழங்கியதற்கு அடுத்தது கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் பார்த்தோம்னால் தற்போது இங்க 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் காவல் பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் காளைகள் எவ்வகையிலும் துன்புறுத்தப்படக்கூடாது என்ற ஒரு உத்தரவாதம் இங்கு வழங்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக யாரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று பார்த்தோமானால் இங்கு ஆம்புலன்ஸ் வசதிகள், அதாவது ஆம்புலன்ஸ் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. தீயணைப்பு வாகனங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்க நிறுத்தப்பட்டிருக்கு. மேலும் இரு புறங்களும் பேரிகார்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் யாருமே களத்திற்குள், அதாவது குடிபோதையில் யாரும் களத்திற்குள் செல்லக்கூடாது என்றும் இங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இங்க பாதுகாப்பு ஏற்பாடு என்பது சுமார் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.